ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கம்மங்கூழ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கம்பை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த காய வச்ச கம்பை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் கம்மங்கூழ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சா அது வந்து களி மாதிரி போயிடும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கொரப்பாக நல்லா நைஸாக பவுடர் மாதிரி பண்ணாமல் கொரப்பாக ஒன்றும் அதிகமாக கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த கம்மங்கூழ் செய்கிறதுக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். அதுக்கு எந்த டம்ளரில் கம்பை எடுத்தனோ அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 5 டம்ளர் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கம்மங்கூழ் செய்கிறதுக்கு ஏன் இந்த பாத்திரத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அடி கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும். இது மண் சட்டி இல்லாட்டி இது மாதிரி பெரிய சட்டியில் நல்லா கனமாக இருக்கிற சட்டியில் தான் செய்யணும். லேசாக இருக்கிற சட்டியில் செஞ்சால் அதனால் அப்படியே அடி பிடிச்சிக்கும், இல்லாட்டி பொங்கி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அது நல்லா காயட்டும். அது காயறதுக்குள்ளே நம்ம கம்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பை ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணியில் ஆட் பண்ணோன்னா அது கிண்டுறப்ப கட்டி விழுகும், இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக இது மாதிரி தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றினோன்னா அந்த கட்டிலாம் எதுவுமே இருக்காமல் நல்லா கிண்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே ஊற்றிட்டோன்னா அது நல்லா கட்டி விழுந்துடும். அது வேகிறதுக்கு நல்லா இருக்காது, மாவாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கம்பு கரைசலை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி அடி பிடிக்கும், இல்லாட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டி விழுகாது, ஏதோ ஒன்றுக்கும் நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது கட்டி விழுகாமல் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா இப்போ கிண்டி விட்டாச்சு. நல்லா கட்டிலாம் எதுவுமே விழுகலை. இது இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துச்சுன்னா அந்த கம்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா கம்பு நம்ம ஒன்றும் இப்போ அதிகமாக தானே அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த கம்மங்கூழ் வந்துட்டு எல்லா சீசனுக்குமே ஏற்றது தான். ஆனால் சம்மரில் கொஞ்சம் ஸ்பெஷல். இது வெயில் காலத்துக்கு கம்மங்கூழ் எங்கே போனாலும் ரோட் சைட்லலாம் கம்மங்கூழ் வச்சுருப்பாங்க. அது கம்மங்கூழ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கம்மங்கூழ் குடிச்சிக்கலாம். இப்போ நல்லா பகுதி ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால தான் பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அது நல்லா இதாயிரும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். அரை சட்டி பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ நல்லா வேகவும் நல்லா சுண்டி நல்லா கெட்டியாக போகுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு பபிள்ஸ் வருது. இது இப்படியே ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது நைட் ஆறிடுச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணி மேலே அப்படியே இருக்கா. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2-3 கரண்டி நான் எடுத்து போட்டுக்கிறேன். கெட்டியாக தான் இருக்கும், நம்ம தான் கரைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தானே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், அதனால் நல்லா கெட்டியாயிரும். நம்ம தான் இப்போ இதை ரெடி பண்ணணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 3 கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போது அரை டம்ளர் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ, தயிர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா உப்பு மட்டும் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது நான் நைட்டு தண்ணி வெறும் நார்மல் தண்ணி தான் ஊற்றி வச்சேன். நீங்கள் நார்மல் தண்ணிக்கு பதிலாக வடிச்ச கஞ்சி கூட ஊற்றி வச்சுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இதை ஏன் நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன்னா, நான் இப்போயே சாப்பிட போகிறேன், அதனால தான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வச்சு தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கரண்டிலே வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, இல்லாட்டி கெட்டு போயிடும். இப்போ நான் நல்லா கரைச்சிட்டேன். எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு போதும். இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் சாப்பிட்றதுக்கு கப்பில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதிலேயே நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். நானும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம கம்மங்கூழ் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிக்காச்சு. இதுக்கு வத்தல், மோர் மிளகா, மாங்காய், ஊறுகாய், சின்ன வெங்காயம் எது வேணாலும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மாங்காய், சின்ன வெங்காயம், ஊறுகாய் அதான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதோடு சேர்ந்து தான் இன்றைக்கி நான் கம்மங்கூழ் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட கம்மங்கூழ்
ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.